ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? பிரியமானவர்களே, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை சில நேரம் டெய்லி போட முடியல, என்னுடைய மற்ற ஊழிய நிமித்தமாய் வெளியில் போகிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது ஏதோ எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய். நிறைய சூழ்நிலைகளில் நம்ம நிறைய பேர் நம்புவோம். ஆமாம், அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க விரும்புகிறார். நீ யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற, யாரை நீ நம்பிட்டுருக்கிற? பாருங்கள், நான் ஆரம்ப காலத்தில் ரொம்ப முன்பதாக, இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னுடைய ரட்சிப்பு அனுபவத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவம். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் ஒரு 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 சில ஒரு நன்மைகளுக்காக, சில சின்ன சின்ன பெனிஃபிட்ஸுக்காக அந்த டைமில் நான் ஒருத்தரை ரொம்ப நம்பினேன். அந்த நபர் என்னை ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு நபர். அப்போது நான் அவர்கிட்ட எதுனாலும் டக்குன்னு எனக்கு ஏதாச்சும் ரொம்ப மனசில் பாரமாக இருந்துச்சுன்னா உடனே நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். கவலைப்படாத, இங்கே வந்துரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பயங்கரமாக மோட்டிவேட் பண்ண ஒரு நண்பர். பல வருஷம் அந்த நண்பரோடு நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போதே அந்த நண்பரோட எனக்கு பழக்கம். அவர் என்னோட வயசில் கூடினவர், ஒரு கல்யாணம் முடிஞ்சிட்டு. அப்போ எனக்கு ஒரு பயம், நமக்கு லைஃப்பில் செட்டில் ஆகாமல் போயிடுவோமோ, நமக்கு வேலை கிடைக்காதோ, அப்போ நம்மளுக்கு யாராவது நம்பிக்கை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்களை நான் காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த நபர் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அதனால் அவர் மேலே பயங்கர நம்பிக்கை எனக்கு. ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் ஃபோன் பண்ணுவேன், ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்கணும் சொல்லி, கவலைப்படாதடா, எக்ஸாம் முடிஞ்சு நம்ம அடுத்த ஒரு நாள் 2 நாள் ஃப்ரீ ஆகிக்கோ, 2 நாளில் கிளம்பி வந்துரு, சென்னைக்கு வந்துடு, அண்ணன் பார்த்துக்கிறேன், உனக்கு வேலை வாங்கி கொடுத்து நல்ல ராஜ்ய வாழ்க்கை வாழ வச்சிட்றேன் அப்படி என்னைய சொல்லிக்கிட்டே இருப்பார், என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நானும் கொஞ்சம் லேசியாக, நம்ம ரொம்ப லேசியாக படிப்பேன், ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன். பாலிடெக்னிக்கில் நான் கிட்டத்தட்ட 12 அரியர் எனக்கு, நான் வெளியில் வரும்போது. அப்போ ரொம்ப பேர்டன். அப்போ நான் சொல்கிறேன், என்ன அரியர்லாம் போட்டிருக்கிறேன், அதை பற்றிலாம் கவலைப்படாத, அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறேன், நீ வா. பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றா. அப்போ நான் சில டைமில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கும் பைக்கிலலாம் போகணுன்னு ஆசைண்ணே அப்படின்னோடனே அவர் சொல்வார், பைக் என்னடா, நான் உனக்கு காரே வாங்கி தரேன், அண்ணன்ட்ட கார் இருக்குது, அண்ணன் காரே நீ யூஸ் பண்ணு, ஏன் அதெல்லாம் யோசிக்க டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங், நீ வர மட்டுச்சு, உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் நான் எனக்கு வேணும் வேலை செய்கிறதுக்கு, நீ வா அப்படின்னு சொல்லி என்னைய அப்படி பயங்கரமாக புல்லரிக்கிற மாதிரி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போது எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பாலிடெக்னிக் முடியறதுக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், கடைசி எக்ஸாம் எழுத போகிறேன். அப்போது அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசுகிறேன் ஃபோன் பண்ணி, அண்ணே நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துடுவேன், ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் அரியர் இருக்குது. அவர் அப்படியாடா, சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ எக்ஸாம் முடியுது அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி மே மாதம் முடியுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ கிளம்பி வந்துரு, அண்ணன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனடியாக எல்லா வேலையும் நான் வேகமாக பண்ணுறேன், எப்படியாவது முடிச்சுட்டு சென்னைக்கு என்ன செஞ்சிடணும், ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முயற்சி பண்ணுறேன். அப்போது எக்ஸாம்லாம் கரெக்டாக முடிஞ்ச டைமில் நான் ஃபோன் பண்ணுறேன், அவர் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் என் ஃபோனை அவாய்ட் பண்ணார், என் ஃபோனை கட் பண்ணார். நான் ரொம்பன்னா 100% அப்போ குருட்டாட்டமான ஒரு 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 நம்பிக்கை, பிலீவ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சோர்ந்துட்டேன். கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி முடித்து ஒரு மாதம் வெயிட் பண்ணுறேன், ரொம்ப சோர்ந்துட்டேன். நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேக்கார், மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜ் எடுக்க மாட்டேக்கார், ரீப்ளே வரல, எதுவுமே இல்லை. அப்போ ரொம்ப சோர்ந்து போய் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்ருக்குறேன். என் நம்பிக்கையே போயிடுச்சு. அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், பைபிள் காலேஜ் போகலாம், ஏன்னா எப்படியாவது வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும், நிறைய அரியர்ஸ் இருக்குது, முடிக்க முடியாது, வீட்டை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை.
அப்போது என்னுடைய நண்பர் வரார். வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பைபிள் காலேஜ் போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2007 2006 ஆமாம் 2006 என்னை கூப்பிட்றாரு. அப்போது நான் சரி தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் காலேஜுக்கு உடனே கிளம்புறேன். அப்படியே தகப்பனார் தாயார்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைபிள் காலேஜ் தானே, சரி ரிலாக்ஸ்டாக படி. ஆனால் எங்கள் அப்பா ஒரு கண்டிஷன், எப்படியாவது அந்த அரியரை முடிச்சிடணும். நீ மனசில் பயம், என்னடா இது ஓடிடலான்னு பார்த்தா மறுபடியும் தலைக்கு மேலே நிற்கிது. அந்த மனுஷன் வர ஃபோன் எடுக்க மாட்டேக்கார, பைபிள் காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியாது, இப்படி பல குழப்பம். பாருங்கள், பைபிள் காலேஜ் போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இந்த பைபிள் காலேஜில் படித்தேன். ஆண்டு என் இருதயத்தை டோட்டலாகவே பணம்லாம் பெரிய விஷயமா, பணத்தை விட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போ ரட்சிப்புலாம் தெரியாது எனக்கு. அப்போ பைபிள் காலேஜ் படிக்கும்போது நல்ல பாட்டு படிப்பேன், நல்ல பேடு வாசிப்பேன், நல்ல கீபோர்டு போடுவேன், அப்புறம் நல்ல உற்சாகமாக மெசேஜ் கொடுப்பேன். இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் கூடி இருக்கும் பொழுது நல்ல வேடிக்கையாக பேசி, தபையிலலாம் அடிச்சுட்டு கொட்டெல்லாம் அடிச்சுட்டு நல்லா ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பேன் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம். அப்போ பைபிள் காலேஜ் அனுபவம் வித்தியாசம். நான் போகும்பொழுது மதுரை பக்கத்தில் நம்ம திருமங்கலம் அப்படிங்கிற இடத்துல நம்பிக்கை ஒளி கல்வி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ், பைபிள் காலேஜ், வருகை தூதன் ஆசிரியர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகர்கோவில். ஸோ அவருடைய மருமகன் தான் அந்த காலேஜ் நடத்தினார். ஸோ அந்த காலேஜில் நான் 2006 நான் போய் சேர்றேன். அப்போ அது பொட்டல் காடு பயங்கர காடு. ஆமாம், அப்புறம் அந்த காட்டில் இறங்கி அந்த மதுரையிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர், நம்ம திருமங்கலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி அது நடுவில் இருக்குது. அப்போது அதை நடுவில் இறங்கி நம்ம அதை க்ராஸ் பண்ணி அதை போகணும். ஸோ அதை இறங்கி நான் க்ராஸ் பண்ணி உள்ளே போகிறேன். பொட்டல் காடு. அப்போ நான் யோசிக்கிறேன், அந்த மனுஷன் ஃபோன் எடுத்திருந்தா நம்ம ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருக்கலாமே, நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், எப்படி என்னை விட்டுட்டாரே அப்படி. ஆனால் உள்ளே போய் அங்கே நான் உருவாக்கப்பட்டு, அங்கே நான் நிறைய நண்பர்கள், ரொம்ப கஷ்டப்பட்ட நண்பர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், இவங்க கூட பழகி ஊழிய அனுபவம், நிறைய அனுபவத்தை 6-7 மாதத்துக்குள்ள எனக்கு ஆண்டவர் பெருக பண்ணிட்டார், அதிகம் மல்டிபிள் பண்ணிட்டார். அப்போ தான் நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். அது கிட்டத்தட்ட எனக்கு இந்த சிக்கன் கோனியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அதனால் கிட்டத்தட்ட 2-3 மாதம் நான் முடக்கப்பட்டேன். ஏன்னா பைபிள் கோர்ஸே 1 இயர் தான். அப்புறம் என் வீட்டில் வச்சு நான் என்னை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் கிளியர் ஆகிடுச்சு. IICMல நான் 2007 போய் நான் ஆர்டினேஷன் வாங்கினேன், ரெவரண்ட் ஆர்டினேஷனை நான் வாங்கினேன். ஸோ பைபிள் காலேஜ் கிட்டத்தட்ட எல்லாமே நான் முடித்தேன், அதோட எல்லா சூழ்நிலையும் முடித்தேன். அப்போவும் அந்த 2007 என் சிந்தனை எது மாறிடுச்சுன்னா, வேலைக்கு போகணும், நல்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு 2007 இந்த பைபிள் காலேஜ் முடித்து நான் இந்த ஆர்டினேஷன் வாங்கின உடனே, ஆமாம், எனக்கு டோட்டலாக அந்த மைண்ட் என்னை விட்டு வெளியே போயிடுச்சு. அதுக்கடுத்தாப்புல நம்ம எங்களுடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நான் யூத்தில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 2-3 வருஷம் நான் யூத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா சென்னைக்கு போனேன். அப்புறமா நிறைய காரியங்கள். ஆனால் பணத்தின் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லாமல், மற்றவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்பவே கூடாது, இன்னொருத்தனை நம்பவே கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எனக்கு 2006 எனக்கு போதிச்சு கொடுத்தார். பாருங்கள், அந்த நபர், நான் சென்னைக்கு போய் அந்த நபரை பார்க்கும்போது தான் தெரியுது, நல்ல வேளை 2006 இந்த மனுஷனை நம்பி சென்னைக்கு வரலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் நல்ல கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னிடத்துல வேலை கேட்டார், ஏதாச்சும் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாருன்னு தெரியாமலே, அப்போ எனக்கு நிறைய முடி உண்டு, அதுக்கிட்ட சென்னைக்கு போய் முடியெல்லாம் நிறைய போயிடுச்சு. ஸோ 2014-15 என்னிடத்துல வேலை கேட்குறாரு. அப்போது நான் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நான் விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த நபர். அப்போ என்னன்னு பார்க்கும்போது அவருடைய வேலையே என்னென்னா, ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றி பணங்கள் ₹1-2 கிடையாது, சில லட்சங்களை ஏமாற்றிட்டு எங்கேயாவது தலைமறைவாக போயிடுறது, எதையாவது செஞ்சு நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறது. கடைசியில் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க, அவரை பிடிச்சி கம்ப்ளைண்ட் பிடிச்சி லாக் அடித்து உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் கிட்டத்தட்ட அந்த டைம் என்னைய கால் பண்ண அந்த டைம் 2006 ஸ்டேஷனில் தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. அதனால தான் அவருக்கு எனக்கு ஃபோனே இல்லை. அப்போது அங்கேருந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த இதெல்லாம் க்ளோஸ் ஆகி, கேஸ்லாம் க்ளோஸ் ஆகி, நம்ம நிறைய கஷ்டப்பட்டு பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, எல்லாம் பண்ணிட்டா. ஸோ நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் என் கம்பெனிக்கே வராரு கோடம்பாக்கத்தில்.
அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது நான் சொல்கிறேன், நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்பொழுது அவர் ஷாக் ஆகிட்டார். ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அப்போது நான் விசுவாசத்தில் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பணத்தையோ பொருளையோ வேலையோ ஒருத்தர் அப்படி செய்வார், இப்படி செய்வார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவாருங்கிறத நம்பவே கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பற்றி தான் பேசுகிறார். எவ்வளவு மனுஷங்களும் நீங்கள் நம்பியிருப்பீங்க. நம்ம ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் தெரியாத ஆட்கள்கிட்டலாம் அப்படி மனசு விட்டு பேசுவீங்க, நம்புவீங்க. ரொம்ப 100% நம்புவீங்க, 100% நம்புவீங்க அப்படியே. ஆனால் நம்மளை இயேசு கிறிஸ்து அதிகமாக நம்புகிறார். ஆனால் நம்ம மற்றவங்கள நம்புகிறோம். நம்ம பொண்டாட்டியை கூட நம்ப மாட்டாங்க நிறைய பேர், பிள்ளைகளை நம்ப மாட்டாங்க. ஆமாம், சொத்து எழுதி வைக்கும்போது கூட இல்லை, பிள்ளைகள் மேலாம் நம்பிக்கை இல்லை. ஆமாம், பொண்டாட்டி பேரில் முடிக்கக்கூடாது, என் பேரில் தான் முடிக்கணும். அப்போ தான் 2 பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க. இப்படி நம்பிக்கை இல்லாமல் நிறைய காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை நம்புறாரு தெரியுமா? நீங்கள் ஏன் கலங்குறீங்க? ஏன் உங்களுக்குள்ள ரொம்ப புலம்பிகிட்ருக்கீங்க? நிறைய பேர் உங்களை ஏமாற்ற தாங்க செய்வாங்க. ஏக்கு ஏமாத்துறாங்க தெரியுமா? நம்ம இயேசுவை தவிர மற்ற யாரையும் நம்பக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். அதனால் என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிற, ஏன் உனக்குள்ளே தேங்குகிற? நிறைய பேர் ஏமாற்றலாம், ஆனால் ஒரு நாள் வரும் அன்றைக்கு கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். இந்த ஏமாத்துறவங்களாம் அவங்க பக்கத்தில் வருவாங்க. சத்துருக்கள் முன்பதாக பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்கிறார். அதனால் ஆத்துமாவை கலங்காதே, திகையாதே, கர்த்தரை நோக்கி காத்திரு. சத்துருக்கள் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒருவேளை பணிவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். கவலைப்படாதீங்க. ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் பயப்படுகிறாய்? உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு. உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு. இயேசுவோடு பேசுப்பா, இயேசுவோடு பேசுப்பா.